எரேமியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆவிக்குரிய செயல்பாடுகளில் இருந்த ஒருவர் பாவ இச்சையின் விளைவாக வழி தவறி போனார். விசுவாச வாழ்க்கையை விட்டு பின்மாற்றம் அடைந்து போன அவரை மறுபடியும் கர்த்தருக்குள் கொண்டு வர பலர் பிரயாசப்பட்டனர். அவரிடம் அதை குறித்து பேசும்போது கர்த்தருடைய அழைப்பு வரும்போது திரும்பவும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள் வருவேன் என்றார். ஆனால் அவருக்கு அப்படியொரு அழைப்பு வரும் என்று எதிர்பார்க்க முடியாது. காணாமல் போன ஆட்டின் உவமையில் காணாமல் போன ஆட்டை தேடிச் சென்றான் மேய்ப்பன். அதுபோல தகப்பனை விட்டு பிரிந்து தூரம் போன கெட்ட குமாரன் உவமையையும் இயேசு கூறினார். ஆனால் தூரமாகி போன மகனை தேடி அந்த தகப்பன் செல்லவில்லை. அதே சமயம் அவன் மீண்டும் வந்தபோதோ மிகுந்த அன்புடனும் விருப்பத்துடனும் ஏற்றுக்கொண்டார். மகன் திரும்பி வரும் நாளுக்காக காத்திருந்த போதிலும் அவனை தேடி தகப்பன் செல்லவில்லை. ஏனென்றால் ஆடு என்பது திட்டமிட்டு காணாமல் போகவில்லை. அது தன்னுடைய இயற்கை தன்மையான மதியினத்தாலும் புத்தியினத்தாலும் காணாமல் போனது. ஆனால் கெட்ட குமாரனோ அப்படியல்ல. என்ன செய்தால் என்ன நடக்கும் என்பதை அறிந்தவன். அவன் திட்டமிட்டு தகப்பனை புறக்கணித்து போனான். எனவே பாவத்தை இச்சித்து தவறி போனவன் தானாகவே தான் திரும்பி வர வேண்டும். ஆனால் எப்பொழுது திரும்பி வந்தாலும் மிகுந்த அன்புடன் ஏற்று ஆதரிக்கும் தகப்பனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். அதே சமயம் கர்த்தரை விட்டு விலகிச் சென்றால் அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை கர்த்தர் அறிய வைப்பார். எனவே தேவ பிள்ளைகளே, இன்று பாவத்தின் வஞ்சனையினால் தேவ உறவை அசட்டை செய்து தேவனை விட்டு விலகி இருப்பவர்களாய் இருப்பீர்களானால் இன்றே மனம் திரும்பி அவரிடத்தில் வாருங்கள். அன்புடன் ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.